இனிய தமிழ் அமுது நேயர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு காளிய நர்த்தனம். கிருஷ்ணருடைய பால லீலைகளை பார்த்து வருகிறோம். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை என்றே நான் நினைக்கிறேன். இப்பொழுது காளிய நர்த்தனத்தை பார்ப்போம். ஒரு நாள் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் யமுனா நதிக்கு போனார். அப்போது பலராமர் கூட போகவில்லை. அது நல்ல கோடை காலம். தாகத்தால் பீடிக்கப்பட்ட சிறுவர்கள் தண்ணீர் குடித்த பின் அந்த தண்ணீர் விஷத்தன்மை கொண்டதாக இருந்தால் அவர்கள் அனைவரும் அவ்விடத்திலே இறந்து விழுந்தார்கள். கிருஷ்ணர் இறந்து விழுந்து கிடங்கும் அவர்களை தன் அமுதம் பொழியும் பார்வையால் பார்த்தார். அவருடைய உயிர் போயிருந்தது. அவருக்கு அப்பொழுது தெரிந்து அந்த தண்ணீரிலே விஷத்தன்மை போன்று இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். அப்பொழுது அவர் இந்த விஷத்தன்மை வந்தது இந்த மாதிரியான காளியன் என்ற ஒரு ஐந்து தலை நாகபாம்பினால் தான் என்று அவர் தெரிந்து கொண்டு அந்த மடுவிற்கு பக்கத்திலே போய் மேலே இருந்து அந்த யமுனை நதியிலே குதித்தார். குதித்து சத்தம் கேட்டவுடனே அந்த காளியன் அந்த ஐந்து தலை பாம்பிற்கு அந்த சத்தம் காதில் விழுந்தது. உடனடியாக அது மேலே எழும்பி வந்து யாரவன் என்னுடைய இடத்திலே வந்து விளையாடுவது என்று அந்த இடத்திலே அவன் கோபத்துடன் கிருஷ்ணரை கடிப்பதற்காக பாய்ந்தான். கிருஷ்ணர் அவருடைய வழியில் சிக்குவாரா? அவர் உடனடியாக இந்த காளியனுக்கு ஒரு நிச்சயம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவர் மேலே எழும்பி அந்த ஆகாயத்திலே நின்று அந்த இடத்திலிருந்து அந்த தலையிலே ஏறி குதித்தார். அதிலே விளையாட ஆரம்பித்தார். மேலே ஏறும்பதும் குதிப்பதும் இப்படி இருந்து கொண்ட நேரத்திலே அந்த காளியினாலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. நிறைய ரத்தம் கொட்டியது. மூச்சு விட முடியலை. தான் இறந்து போவோம் என்று அவன் நினைத்து அந்த பாம்பு அவருடைய அந்த ஆட்டத்தை தாங்க முடியாமல் உயிரிழந்தது. அப்பொழுது அந்த நாகபாம்பினுடைய பத்தினிகள் எல்லாம் வந்தார்கள். வந்து கிருஷ்ணர் காலிலே விழுந்தார்கள். ஐயா, எங்களுடைய கணவர் இல்லாவிட்டால் எங்களால் வாழ முடியாது. எனவே தவறுதான், உங்களிடத்தில் விளையாடக்கூடாது என்று அந்த பாம்பின் மனைவிகள் எல்லாம் அவருடைய காலிலே விழுந்து கெஞ்சினார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், இந்த இறந்து போன இந்த சிறுவர்களெல்லாம் உயிர் எழுப்பினார். அதே மாதிரி அந்த காளியன் பாம்புக்கும் மீண்டும் ஒரு விடுகாலம் கொடுத்தார். இனிமேல் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது என்றார். அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து எங்களுடைய பிறப்பிலிருந்தே இந்த மாதிரி மற்றவர்களை பயம் காட்டுவதுதான் எங்களுடைய தவறு செய்தவர்களை நாங்கள் கடிப்போம் என்றார்கள். அவ்வாறு செய்யவில்லையே, இந்த சிறுவர்களெல்லாம் இப்படி அழிந்து போய்விட்டார்களே என்று அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அந்த சிறுவர்களையும் ஓட்டி கொண்டு அங்கே வந்தார். அந்த காளியன் மீது ஏறிய நர்த்தனம் பார்த்த அந்த தேவர்களும் மேலே இருப்ப அனைத்து பேர்களும் பூமாறி பொழிந்தார்கள். அதை பார்ப்பதற்கே ஒரு வியப்பாக இருந்தது. அப்படி பாம்பினுடைய தலையின் மேலே ஏறி அவர் நாட்டியம் ஆடி இருப்பார் என்பதையெல்லாம் பார்க்க அந்த தேவர்களுக்கும் வியப்பாகியது. இப்படிப்பட்ட காளிய நர்த்தனம் அவருடைய பால குறும்புகளில் அவர் செய்ததிலே மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.